மிண்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே சீசன் 2 விளம்பரம். தொடக்க காட்சி. பரபரப்பான நகர காட்சி உயிர்ப்புடன் வரும்போது பேய் பிடிக்கும் அழகான மெல்லிசையுடன் திரை மங்குகிறது. ஒரு குரல் வழி தொடங்குகிறது மர்மம் மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது. குரல் வழி மர்மமானது. அவர்களது பயணம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஆனால் விதியின் ஒரு புதிய திருப்பம் மற்றொரு ஜோடி உயிர்களை உலுக்கும்போது என்ன நடக்கும். காட்சி வெட்டப்பட்டது. ஒரு இளம் துடிப்பான கலைஞர் வருண் நெரிசலான ரயிலில் ஓவியம் வரைகிறார். அவரது உலகம் வண்ணமும் படைப்பாற்றலும் நிறைந்தது. ஒரு ஒழுக்கமான மற்றும் ஒதுக்கப்பட்ட வழக்கறிஞர் இஷிகா தனது அழகிய அலுவலகத்தில் தனது அடுத்த வழக்குக்கு உன்னிப்பாக தயாராகிறார். குரல் வழி வசீகரிக்கும். இரண்டு அந்நியர்கள். இரண்டு வெவ்வேறு உலகங்கள். விதியின் எதிர்பாராத விளையாட்டால் ஒன்றிணைக்கப்பட்டது. மாற்றம். ஒரு புயல் வானத்தின் கீழ் ஒரு விபத்து. விதியின் ஒரு கணத்தில் அவர்களின் வாழ்க்கை குறுக்கிடும்போது குழப்பம் வெடிக்கிறது. விரைவான ஃபிளாஷ்கள். இஷிகாவின் நேர்த்தியான ஒரே வண்ணமுடைய அபார்ட்மெண்டில் எழுந்திருக்கும் வருண். அவனது கலைப் பொருட்கள் இல்லாததால் குழப்பமடைந்தான். அரைகுறையாக முடிக்கப்பட்ட கேன்வாஸ்கள் மற்றும் சிதறிய வண்ணப்பூச்சுகளால் சூழப்பட்ட. இரைச்சலான ஸ்டுடியோவிற்கு கண்களை திறக்கும் இஷிகா. இருவரும் அவநம்பிக்கையுடன் கத்துகிறார்கள் இது மீண்டும் நடக்காது. குரல் வழி வியத்தகு. உயிர்களை மாற்றும் போது பழைய பாடங்கள் மீண்டும் தோன்றும். புதிய கதைகள் வெளிப்படும். காட்சிகளின் தொகுப்பு. வருண் இஷிகாவின் உடலில் நீதிமன்றத்தில் வாதிடுவதற்கு போராடுகிறார். தற்செயலாக அவரது காகிதங்களில் காபி சிந்தினார். இஷிகா வருணின் உடலில் கலகலப்பினால் விரக்தியடைந்து கலகலப்பாக வண்ணம் தீட்ட முயற்சிக்கிறாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை வழிநடத்தி மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தும்போது ஒரு ஆச்சரியமான பிணைப்பு உருவாகிறது. குரல் வழி மேம்படுத்துதல். சில நேரங்களில் வேறொருவரின் கண்களால் உலகை பார்ப்பது மட்டுமே முன்னோக்கி செல்லும் வழி. உணர்ச்சி காட்சிகள். வருண் இஷிகாவாக அவளது பிரிந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைவதற்கு உதவுகிறான். இஷிகா வருணாக தனிப்பட்ட பின்னடைவுக்குப் பிறகு கலை மீதான தனது ஆர்வத்தை மீண்டும் வெளிப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடித்தார். அவர்கள் தங்கள் கடந்த காலங்கள். அவர்களின் அச்சங்கள் மற்றும் அவர்களின் நம்பிக்கைகளை பிரதிபலிக்கும் ஒரு இதயபூர்வமான தருணம். இறுதிக் காட்சி. வருணும் இஷிகாவும் ஒளிரும் கண்ணாடியின் முன் அருகருகே நிற்கிறார்கள். அவர்களின் பிரதிபலிப்புகள் புரிதலுடனும் உறுதியுடனும் திரும்பிப் பார்க்கின்றன. கார்த்திக் சூரிய உதயத்தை தனது கேமராவில் படம்பிடித்து. வாழ்க்கையின் அழகை பார்த்து சிரித்தார். மீரா ஒரு உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் காணப்படுகிறார். சிக்கலான தரவுகளை துல்லியமாகவும் கவனத்துடன் பகுப்பாய்வு செய்கிறார். குரல் வழி மர்மமானது. இரண்டு வாழ்க்கை. இரண்டு வெவ்வேறு உலகங்கள். எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு சாத்தியமற்ற திருப்பம். காட்சி வெட்டப்பட்டது. இரவில் திடீர் புயல் இடியுடன் கூடிய விபத்து மற்றும் மின்னல் தாக்குதலால் ஏற்படும் விபத்தானது. திரை வெள்ளை நிறத்தில் ஒளிர்கிறது பார்வையாளர்களை சஸ்பென்ஸ் செய்கிறது. விரைவான ஃபிளாஷ்கள். மீராவின் மலட்டு ஆய்வகத்தில் விழித்த கார்த்திக். தன்னைச் சுற்றியுள்ள உபகரணங்கள் மற்றும் வாசகங்களைக் கண்டு திகைத்தார். மீரா ஒரு தொலைதூர கடற்கரையில் கண்விழிக்கிறாள். அவள் கைகளில் இருக்கும் கேமரா மற்றும் முடிவில்லா கடல் காட்சியால் குழப்பமடைந்தாள். இருவரும் இது என் வாழ்க்கை இல்லை. குரல் வழி வியத்தகு. விதியின் திருப்பம் அவர்களை வாழ்க்கையை மாற்றத் தூண்டும் போது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகங்களுக்குச் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். காட்சிகளின் தொகுப்பு. கார்த்திக் மீராவின் உடலில் பெருங்களிப்புடன் அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிவுஜீவிகள் நிறைந்த அறைக்கு வழங்க முயற்சிக்கிறார். மீரா கார்த்திக்கின் உடலில் தொலைதூர கிராமங்களுக்கு பயணம் செய்யும் போது உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொள்ள போராடுகிறார். பதற்றம் நகைச்சுவை மற்றும் வளர்ச்சியின் தருணங்கள் ஒருவருக்கொருவர் போராட்டங்களையும் கனவுகளையும் புரிந்து கொள்ளத் தொடங்குகின்றன. குரல் வழி மேம்படுத்துதல். ஆனால் ஒருவருக்கொருவர் காலணிகளில் நடக்க கற்றுக்கொள்வதில். அவர்கள் தங்களைப் பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார்கள். மற்றும் ஒருவருக்கொருவர். மனதை கவரும் காட்சிகள். கார்த்திக் மீராவாக ஒரு முக்கியமான சிக்கலை தீர்ப்பதற்கான சுதந்திரமான அணுகுமுறையால் அவரது குழுவை ஊக்குவிக்கிறார். மீரா கார்த்திக் தனது சமூக பயண திட்டங்களில் ஒன்றின் போது போராடும் குழந்தைக்கு உதவுகிறார். இருவரும் தங்கள் கடந்த கால தவறுகள் மற்றும் எதிர்கால நம்பிக்கைகள் பற்றி இதயபூர்வமான உரையாடலை பகிர்ந்து கொள்கிறார்கள். இறுதிக் காட்சி. கார்த்திக்கும் மீராவும் தொடக்க காட்சியிலிருந்து ஒரே கடற்கரையில் நின்று. இப்போது நோக்கத்தில் ஒன்றுபட்டு தண்ணீரில் தங்களின் மாற்றப்பட்ட பிரதிபலிப்பை பார்க்கிறார்கள். தொடக்க காட்சி.
பரபரப்பான விமான நிலைய முனையத்தில் திரை மங்குகிறது. வேகமான வாழ்க்கையை கொண்ட ஒரு கவர்ச்சியான தொழில்முனைவோரான ஆர்யன். பொறுமையின்றி தனது கைக்கடிகாரத்தை சரிபார்க்கிறார். ஒரு அமைதியான கிராமப்புறத்திற்கு வெட்டப்பட்டது. அங்கு நித்யா அன்பான உள்ளம் கொண்ட பள்ளி ஆசிரியை. இயற்கையான நடைப்பயணத்தின் மூலம் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதை காணலாம். குரல் வழி சுவாரஸ்யமான இரண்டு உயிர்கள். இரண்டு உலகங்கள் எதிர்பாராத திருப்பத்தால் இணைக்கப்பட்டது. மாற்றம் விவரிக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானத்தில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கோடுகள். ஆர்யன் மற்றும் நித்யா இருவரும் அந்தந்த இடங்களில் மயங்கி விழும்போது அவர்கள் மீது ஒரு பிரகாசத்தை வீசுகிறது. விரைவான ஃபிளாஷ்கள் புத்தகங்கள் மற்றும் சுண்ணாம்பு பலகைகளால் சூழப்பட்ட ஒரு வசதியான. பழமையான வீட்டில் முற்றிலும் குழப்பமடைந்த நிலையில் ஆர்யன் எழுந்தான். நித்யா ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பதை காண்கிறாள். அவள் ஜன்னலுக்கு வெளியே நகரத்தின் வானலை கண்டு திகைத்தாள். இருவரும் அவநம்பிக்கையுடன் கத்துகிறார்கள். என்ன நடக்கிறது. குரல் வழி வியத்தகு விதி நுழையும்போது. இரண்டு அந்நியர்கள் தாங்கள் நினைத்து பார்க்காத வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். காட்சிகளின் தொகுப்பு ஆர்வமுள்ள குழந்தைகள் நிறைந்த வகுப்பறையை நிர்வகிக்க போராடும் ஆர்யன். நித்யாவின் உடலில் அவரது கார்ப்பரேட் வாசகங்கள் வேடிக்கையாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. நித்யா ஆர்யனின் உடலில் ஒரு வணிக கூட்டத்தில் கலந்து கொண்டு. கடினமான பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்பாராத அரவணைப்பையும் இரக்கத்தையும் கொண்டு வருகிறார். அவர்கள் தங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்ற முயற்சிக்கும் மகிழ்ச்சியான மற்றும் மனதை கவரும் தருணங்கள். குரல் வழி மேம்படுத்துதல் குழப்பம் மற்றும் குழப்பத்தின் மூலம். அவர்கள் மறைக்கப்பட்ட பலம் புதிய முன்னோக்குகள் மற்றும் இணைப்பின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்கள். இதயத்தை தூண்டும் ஃபிளாஷ்கள் ஆர்யன் நித்யாவாக ஒரு இளம் மாணவனை பெரிய கனவு காண தூண்டுகிறார். நித்யா ஆர்யனாக தனது பிரிந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைகிறார். ஒரு காலத்தில் பதற்றம் இருந்த இடத்தில் அன்பை கொண்டுவருகிறார். அவர்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் பயணத்தின் எதிர்பாராத அழகை அவர்கள் ஒப்புக்கொள்ளும் ஒரு பிரதிபலிப்பு தருணம். இறுதிக் காட்சி ஆர்யனும் நித்யாவும் ஒரு பாலத்தின் எதிரெதிர் முனைகளில் நிற்கிறார்கள். அவர்களின் பிரதிபலிப்பு கீழே உள்ள தண்ணீரில் ஒளிரும். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கிச் செல்லும்போது. அவர்களின் புரிதல் ஆழமாகிறது. தொடக்க காட்சி இரண்டு தனித்துவமான காட்சிகளுடன் திரை திறக்கிறது. தேவ் ஒரு தொழில்நுட்ப ஆர்வலரான பணிபுரியும் டெவலப்பர். தனது நவீன குழப்பமான அலுவலகத்தில் நேரத்தை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஆர்வமுள்ள சமூக சேவகியான அனன்யா தொலைதூர கிராமத்தில் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறார். குரல் வழி சுவாரஸ்யமான அவர்கள் இரண்டு வெவ்வேறு உலகங்களில் இருந்து வருகிறார்கள். ஒன்று லட்சியத்தால் இயக்கப்படுகிறது. மற்றொன்று இரக்கத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் விதி அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. மாற்றம் ஒரு அசாதாரண வான நிகழ்வு. தேவ் மற்றும் அனன்யா இருவரும் அறியாமல் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகளை எடுக்கும்போது. ஒரு விண்கல் மழை இரவு வானத்தை ஒளிரச் செய்கிறது. திரை கருப்பு நிறமாக மாறும். விரைவான ஃபிளாஷ்கள் ஆர்வமுள்ள முகங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய துடிப்பான கிராமத்தில். முற்றிலும் திகைப்புடன் தேவ் எழுந்திருக்கிறார். அனன்யா ஒரு உயர் தொழில்நுட்ப அலுவலகத்தில் தன்னை காண்கிறார். திரைகள் மற்றும் சலசலக்கும் அறிவிப்புகளால் மூழ்கிவிடுகிறார். இருவரும் மூச்சு திணறி இது என் வாழ்க்கை இல்லை. குரல் வழி வியத்தகு அவர்களின் வாழ்க்கை மாற்றப்படும்போது. இரண்டு அந்நியர்கள் தங்களை கண்டுபிடிக்க ஒருவருக்கொருவர் காலணிகளில் அடியெடுத்து வைக்க வேண்டும். காட்சிகளின் தொகுப்பு தேவ் அனன்யாவின் உடலில் கிராம பொறுப்புகளை கையாள போராடுகிறார். குழந்தைகளுக்கு கற்பிப்பது முதல் உடைந்த கிணறுகளை சரிசெய்வது வரை. அனன்யா தேவின் உடலில் கோடிங் அமர்வுகள் மற்றும் கார்ப்பரேட் கூட்டங்கள் மூலம் பெருங்களிப்புடன் தடுமாறுகிறார். சிரிப்பு கண்ணீர் மற்றும் கண்டுபிடிப்பின் தருணங்கள். அவர்கள் தங்கள் புதிய யதார்த்தங்களை வழிநடத்த கற்றுக்கொள்கிறார்கள். குரல் வழி மேம்படுத்துதல் ஆனால் குழப்பத்தின் மூலம். அவர்கள் மறைக்கப்பட்ட பலங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எதிர்பாராத பிணைப்புகளை உருவாக்குகிறார்கள் மற்றும் அவற்றின் நோக்கத்தை மறுவரையறை செய்கிறார்கள். இதயத்தை தூண்டும் ஃபிளாஷ்கள் தேவ் அனன்யாவாக ஒரு இளம் பெண்ணை கல்வியை தொடர தூண்டுகிறார். அனன்யா தேவாக சமூக சேவையுடன் தொழில்நுட்பத்தை இணைக்கும் திட்டத்தை புதுமைப்படுத்துகிறார். அவர்களுக்கிடையேயான இதயபூர்வமான உரையாடல் வெற்றி மற்றும் நிறைவின் அர்த்தத்தை பிரதிபலிக்கிறது. இறுதிக் காட்சி
தேவ் மற்றும் அனன்யா இப்போது ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை புரிந்துகொண்டு பாராட்டுகிறார்கள். சூரிய அஸ்தமனத்தின் போது ஒளிரும் நதியின் எதிரெதிர் பக்கத்தில் நிற்கிறார்கள். அவர்களின் பிரதிபலிப்புகள் மாற்றப்பட்டன. ஆனால் அவர்களின் புன்னகை உண்மையானது.